ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFood பார்க். இந்த வீடியோவில் சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது பெரிய வெங்காயத்திலே செய்யலாம். சின்ன வெங்காயம் செய்யும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது ரெண்டையுமே ஒரே டைமில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையே வதக்கிக்கலாம். வதக்கும் போது ட்ரையாக இருந்துச்சுன்னா இது மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். மறுபடியும் விட்டுட்டு இதையே ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வதக்கினா போதும். எண்ணெயிலேயே 10 செகண்ட்ஸ் வதங்கிட்டு இதை ஆற வச்சு இதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சமாக இருந்தால் போதும். பூண்டு 6-7 பல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வெங்காய வடகம் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். இது சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். முருங்காய் இருந்துச்சுனாலும் அதையும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி இதில் சேர்த்துக்கலாம். புளியோட அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க விட போகிறோம். இதை நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதையே நல்லா வேக வச்சிடலாம். பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது கத்திரிக்காய் பாதி அளவு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் குழம்பு கெட்டியாக இருக்கான்னு பாருங்கள். கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன். கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி அளவுக்கு வந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை இதில் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க உப்பு மண் இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவாடு எல்லாம் குழம்புல மூழ்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கலாம். மீடியமில் வச்சு இதை 2 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். நல்லா கருவாடு வெந்துடும். உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படியே போதும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் கெட்டியாயிரும். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.